அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாயொன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுகோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 27ஆம் நாள் 12/8/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகிய நல்லூர் கந்தப்பெருமானுடைய திருவருள் உலகளாவியிலே வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை நாம் ஆசாரசீராக ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற ஒரு சிறப்போடு கூடியது. இப்பொழுது நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த மகோத்சவம் பெரும் திருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மகோத்சவத்திலே ஆங்காங்கே இந்த பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். 5 இடங்களிலே இறைவனை தரிசிக்கின்ற ஒரு சிறப்பு இந்த உற்சவ காலத்திலே. மூலாலயத்திலே முருகப்பெருமான், வசந்த மண்டபத்திலே, கொடிஸ்தம்பத்திலே, யாகசாலையிலே, ஆச்சாரியரிடத்திலே, இந்த 5 இடத்திலே இறைவனை நாம் தரிசிக்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது இந்த மகோத்சவம். அவ்வாறு இந்த மகோத்சவத்திலே நடைபெறுகின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள், வழிபாடுகளிலே நாமும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற பொழுது வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. நாம் இவ்வாறு இந்த ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நமது சமய கலாச்சார உடைகள், தமிழர்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அந்த கலாச்சார உடைகளோடு நாம் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். நாகரீக உடைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆலய வழிபாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் ஆசாரசீலராக ஆண்கள் வேட்டி சால்வை, வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். பெண்கள் தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து செல்ல வேண்டும். இளம் பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து செல்ல வேண்டும். இவ்வாறு நாம் இந்த ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். ஒரு ஆலய வழிபாட்டுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது நாம் இவ்வாறு நமது சமய கலாச்சார விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலே நாம் கலாச்சார உடைகள் அணிந்த ஆலயங்களுக்கு செல்ல பழகிக்கொள்ள வேண்டும். கோயிலுக்கு போக வேண்டும் என்பதற்காக அவரவர் இஷ்டப்படி மஞ்சள் வேட்டி, சிகப்பு வேட்டி, பச்சை வேட்டி, கருப்பு வேட்டி, காவி வேட்டி என்று உடுத்தி செல்வதல்ல. வெள்ளை வேட்டி சால்வை, தூய்மையான வெள்ளை நிற வேட்டி சால்வை அணிந்து ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். காவி உடை அணிந்து கொள்பவர்கள் இல்லற வாழ்க்கை வேண்டாம் என்று துறவரத்தை நாடுகின்றவர்கள், துறவரத்தை நாடி செல்லுகின்றவர்கள், சந்நியாசத்தை விரும்புகின்றவர்கள், இந்த இல்லற வாழ்க்கை வேண்டாம் என்று எண்ணுகின்றவர்கள் தான் இந்த கலர் வேட்டிகளை கட்டிக்கொள்வது, காவி உடைகளை உடுத்துக்கொள்வது. இதை அவ்வாறு இல்லாமல் நாம் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து ஆலயங்களிலே சென்று ஆசாரசீலராக இறை வழிபாடுகள் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும்
சர்வதேச இந்து மத பொறுப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.